இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வலி வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டாக்ஸின்ஸ் தங்குது. ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வந்து ஏற்பட்டு அத்தனை ஜாயிண்ட்டுமே வந்து வலிக்கும். அப்படி இல்லாட்டி பர்டிகுலராக ஏதாவது ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் மட்டும் வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வலிகளுக்குரிய மருந்து, அதே மாதிரி வலிகளுக்குரிய தைலம், அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ள நல்லா முழங்கால் முட்டுகள் நல்லா பலமாக்கக்கூடிய மருந்துகள், இதெல்லாமே மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாத்துக்குமே காமனாக வரும். அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் நம்ம பண்ணணும். அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள்னால முழங்கால் முட்டி வலிகள் வந்திருக்கோ சர்ஜரி பண்ண இடத்துலையே எனக்கு பெயின் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல அவங்களுக்கு பெயின் விட்டுட்டு காலுக்கு கீழே கெண்டச்சதை இங்கெல்லாம் பெயின் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் மட்டும் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, திருப்பி அந்த பெயின் வந்து எனக்கு அடுத்த காலில் வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. முழங்கால் முட்டுகளுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கவங்க அடுத்த பெயின் எங்கே வருது அப்படின்னா, இடுப்புக்கு எனக்கு வந்துருச்சு, இங்கே கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்ததுனால முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி பெயின் பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி அவங்களுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். மெயினாக பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளுக்குள்ளேருந்து நீரை எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி சில பேர் வந்து ஸ்டெராய்டு மருந்துகள் ஏதாவது முட்டுகளுக்குள்ளே வந்து செலுத்தியிருப்பாங்க. அந்த எலும்புகளுக்கு நடுவில் அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து செலுத்தியிருப்பாங்க. இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வலி வந்துருச்சு அப்படின்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டாக்ஸின்ஸ் தங்குது, கெட்ட நீர் நம்மளுக்கு வந்து தங்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால திருப்பி திருப்பி நம்மளுக்கு ரிப்பீட்டடாக பெயின் வரும். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா அந்த கெட்ட நீர், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே பாடியில் வந்து உருவாகிறது, உற்பத்தி ஆகிறது எல்லாமே அடுத்த ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு தங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலிகள் வருவதற்குரிய காரணம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அது நிறைய காரணங்கள்னால நம்மளுக்கு உருவாகும். ஒரு சில பேர்த்துக்கு மலச்சிக்கல்னால, ஒரு சில பேர்த்துக்கு யூரின் வந்து சரியாக போகாததுனால, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கெலாம் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வந்து ஏற்பட்டு அத்தனை ஜாயிண்ட்டுமே வந்து வலிக்கும். அப்படி இல்லாட்டி பர்டிகுலராக ஏதாவது ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் மட்டும் வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறப்போ ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏசோடைட்டர், ஆன்டிபாடிஸ், இது மாதிரியான இது, அப்புறம் இஎஸ்ஆர், இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறப்போ இஎஸ்ஆர் அதிகமாக இருக்கும். இது மாதிரி எல்லாமே வந்து நிறைய ரத்தத்தில் வந்து நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்குறப்போ அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இல்லை சில பேர்த்துக்கு வந்து வேல்யூஸ் உயர்ந்திருக்கும், 1-2 பாசிட்டிவாக இருக்கும், 1-2 நார்மலாக இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கப்போ அது வந்து நம்ம முடக்குவாதம். இது முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையற்ற செரிமானம் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால இந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் தூண்டி விட்டுரும், அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால நம்மளுக்கு அந்த முடக்குவாத பிரச்சனை ஏற்படும். அப்புறம் உடம்புல வந்து நம்மளுக்கு வெயில் உடைய ஆதிக்கம் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறப்போ, வெயில் வந்து நம்மளுக்கு கம்மியாக படுறப்போ, வெயிலில் படாமல் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால என்னென்னா விட்டமின் டி சத்து, அந்த கால்சிஃபெரால், கோலிகால்சிஃபெரால், அதில் அந்த தேவையான சத்துக்கள் வந்து உடம்புல வந்து குறையும் போது, விட்டமின் டி சத்து குறையும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு பெயின் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலையும் தசை நார்கள் வந்து பலமிழந்து போய் ஜாயிண்டில் கார்டிலேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பலமிழந்து போயும் வலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா சில பேர் கீழே விழுந்து கூட வலி ஏற்படும், அடிபட்டதை தொடர்ந்து வலி ஏற்படும். அப்படி இல்லாட்டி ரொம்ப ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக நிற்பாங்க, இந்த செக்யூரிட்டி வேலை, அதிகமாக நிற்கிற வேலை, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. 24 மணி நேரமும் நம்ம நின்றுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒர்க்லாம் இருக்குது பார்த்திங்களா. 8 மணி நேரம் 10 மணி நேரம் நட்டமாக நிற்கக்கூடிய வேலைகளில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகமாக முழங்கால் முட்டி வலிகள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் உடல் பருமன், ரொம்ப நாளாக உடம்பு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் முழங்கால் முட்டுகள் இருக்குது, ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா வலி வந்துடும். சில பேர்த்துக்கு தைராய்டு இதெல்லாம் வச்சு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது மாதிரி என்ன காரணங்கள் மூலமாக வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சரியாயிடும். மோஸ்ட் ப்ராபப்லி முழங்கால் முட்டி வலிகள் வயதானதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா காமனாக தான் இருக்கும். வலிகளுக்குரிய மருந்து, அதே மாதிரி வலிகளுக்குரிய தைலம், அதுக்கப்புறமா
நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா முழங்கால் முட்டுகள் நல்லா பலமாக்கக்கூடிய மருந்துகள். இதெல்லாமே மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாத்துக்குமே காமனாக வரும். அதுக்கப்புறம் இந்த முடக்குவாதத்தினால ஏற்படக்கூடிய பெயின் அப்படின்னா முடக்குவாத ஃபேக்டரு அது எல்லாத்தையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இம்யூலாஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். இப்போ அதுக்குரிய மருந்துகள் போகும். சில பேர்த்துக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் உருவாகும். அப்போது அந்த சொரியாசிஸை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு கூடவே நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம மருந்துகள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வாதத்தையும் நல்லா எலிமினேட் பண்ணி கொடுக்குற மாதிரியான மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து டைஜஷன் ப்ராப்பராக இல்லாமல் முழங்கால் முட்டி வலிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முறையற்ற செரிமானம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த செரிமானத்தை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் உள்ளுக்குள்ளே வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுக்கணும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிடு யூரியா இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகியும் வலிகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து டயூரிட்டிக்ஸ் இது மாதிரிலாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிசின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள்னால முழங்கால் முட்டி வலிகள் வந்திருக்கோ எந்த காரணங்கள்னால வந்திருக்கோ அது பரிபூர்ணமாக நம்மளுக்கு சரியாகி ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா நடந்து போவாங்க, வலி இல்லாமல் இருப்பாங்க, எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் தேவை இருக்காது. பானுமதி அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68 வருஷமாக மூட்டு வலி இருந்தது. முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க கூட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்தோடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. ஒரு முட்டி தான் ஒரு முட்டியை கீழே வைக்க முடியாது. அந்த முட்டி சரியாக 7-8 மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா கால்வலி முதல்ல தண்ணியா நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு. வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, முன்னையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி அந்த குத்துறது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை. எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் விட்டு குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும் இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போதுதான் கொஞ்சம் அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள் வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி வலி எல்லாமே நல்லா இருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
Arush Herbal Hospitals. Address number 6 Viru Tower, Jawaharlal Nehru Salai, Ekattatangal, Chennai 600032. Call 0730 5744 144.